சண்டே மகாலய அமாவாசைக்கு சாம்பார் அவியல் பொரியல் எல்லாம் வைக்க போகிறேன். இன்றைக்கி மாராத்தான் இருந்தது. இதை முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா 1-1:30 படையல் போடணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல், கதம்ப பொரியல், அப்புறம் அவியல், தயிர் பச்சடி, பச்சரிசி பாயசம், வெங்காயம் இல்லாத உளுந்த வடை, ரசம் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன். கதம்ப பொரியலில் வந்து முட்டைக்கோஸு, கேரட்டு, கொஞ்சோண்டு ஒரு 2 பீன்ஸ் மட்டும் போட்டு வேக வைக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா கல்யாண வீட்டில் தவுஸ்புல்ல வைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவியலுக்கு வந்து லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பச்சடி எப்படின்னா தயிரை போட்டு கலந்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு கேரட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலையை வதக்கி தயிரில் சேர்த்துடணும். வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சேர்க்காம தான் சமைக்கணும். நான் இன்றைக்கி எந்த சாப்பாட்லேயும் வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் எடுக்கலை. அடுத்து பச்சரிசி பாயசம். ஒரு கனமான பாத்திரத்தில் மண்டவளத்தை போட்டு பாகு கரைஞ்சதுக்கப்புறம் பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசியை நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதில் ஊற்றி கொதிக்க விட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு போட்டு தாளித்து முடிஞ்சது. குக்கரும் ஏற்றியாச்சு. தேங்க்யூ. பாய்.